சாருக்கு தெரியும், நாயா கூட நடிச்சிருக்கேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது. நமக்குன்னு ஒரு கோட்டை தூக்கி மாட்டிட்டு அவர் பனி நாய் மாதிரி அப்படி உள்ள ஓடி ஓடி வெளுத்துக்கிட்டு இருப்பீங்க சார் வில்லனா. இல்லை இனிமேதான் வெளுக்கணும். கில்லர்னு ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்மளுடைய பாதை வேற மாதிரி போயிடும். சார் சுயசரிதைக்கான காலகட்டம் சார், நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் நம்ம திரைப்படங்களாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்துச்சுன்னா அதோடைய ஒன் லைன் என்னவா இருக்கும் சார்? ஐயா அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க. இன்னும் இப்போ வரைக்கும் வந்ததுக்கு ஒரு ஒன் லைன் இருந்தா ஒன்றும் இல்லை, ஒரு இப்படி சொல்லலாம். Kanan Ravi Group presents Tour and Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது Touring Talkies Frame and Fame Awards 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர் வசந்த் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். அவருடன் RS கிராபிக்ஸின் சார்பாக திரு பிரவீன் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். The award, sir. Best Actor in Negative Role, Jury, S.J. Surya for Dheera Dheera Sura. The best actor in a negative role. Our most precious S.J. Surya sir, congratulations. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். லவ் யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் அவார்ட் நம்ம ரியா சார், அப்புறம் சிங்காரவேலன் சார், லக்ஷ்மணன் சார், சித்ரா லக்ஷ்மணன் சார். அவர் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு எனக்கு தெரியும். ஆமாம், அங்கே கிழக்கு சிவேலையில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போயே ஒரு பழக்கம். ஸோ இன்றைக்கி அவருடைய கலைத்துறையில் இருக்க எல்லாரையுமே அவர் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் ஒரு கௌரவமும் ரொம்ப நல்ல விஷயம். ரியா சாரும் சரி, ரியா சார் மிக சிறந்த நண்பர், அவங்க டாக்டர் இருக்காங்க. எல்லாருமே இந்த கலைத்துறைக்கு பண்ணுற பங்குன்றது மிகப்பெரிய ஒரு பங்கு. ஸோ அந்த நட்புக்காகவும் அந்த மரியாதைக்காகவும் இந்த அங்கீகாரத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வீரதீர சூரன் அது வந்து டைரக்டர் பண்ணையார் பத்மினியம் அருண்குமார் சார். அவர் வந்து ஒரு வித்தியாசமான டைரக்டர். என்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான நடிப்பையும் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையும் என்கிட்ட வந்து சொல்லி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பங்களிப்பு என்கிட்ட எடுத்துக்கிட்டார். ரொம்ப இயல்பாக பர்ஃபார்மன்ஸ் வாங்குவார். அந்த இயல்பாக பர்ஃபார்மன்ஸ் வாங்குகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் நானும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த எஸ்பெஷலி அந்த கொலை பண்ண போகிற சீன் இருக்குல்லையா, அதை இந்த என்கவுண்டர் எப்படி பண்ணணும்னு பேசுகிற சீன் வந்து ரொம்ப அழகாக அவர் நடித்து காட்டினார். நான் அதை பார்த்து அப்படியே நடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசர் ஷிபு சாருக்கும், அந்த படத்தினுடைய நாயகன் சியான் விக்ரம் அவர்களுக்கும், மற்ற யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேமராமேன் அவர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய யூனிட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய குரு வசந்த் சார், அவர்கிட்ட எப்பவும் அவரே வந்து எனக்கு அவார்டு கொடுத்துட்ருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட நிறையா இன்னும் அவார்டு வாங்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி உங்களுடைய டைலாக் டெலிவரி பர்டிகுலர்லி இந்த கேரக்டருக்கு சார் வில்லத்தனமாக பண்ணுறதுன்னு ஒன்று, ஆனால் அந்த வில்லன் சிரிச்சுக்கிட்டே பண்ணுறதுன்னு ஒன்று. யூ டூ இட் ஸோ நேச்சுரலி. உங்களுக்குள்ள அப்படி ஒரு வில்லன் இருக்காரா சார்? இல்லை, எது பண்ணாலும் சின்சியராக பண்ணிடுறது, அவ்வளோதான். சாருக்கு தெரியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எவ்வளோ சின்சியராக இருந்தேன்னு. அந்த சின்சியர் 200 நாயா கூட நடிச்சிருக்கேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது.
குடும்ப நாளில் ஒரு நாய் வேணும், டபக்குன்னு ஒரு கோட்டை தூக்கி மாட்டிட்டு அப்படி பனி நாய் மாதிரி அப்படியே உள்ள ஓடிட்டு வந்தாங்க. ஆசை படத்தில் வந்து வர்ற மிலிட்ரிலாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கணுங்கிறதுனால வேற யார் பரேட் பண்ணாலும் ரியல் மிலிட்ரி பண்ணுற மாதிரி இருக்காது இல்லை. அப்போல்லாம் அமரன்லாம் வரல இல்லை. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து 95 ரியல் மிலிட்ரி பீப்புள் வேணுங்கிறதுக்கு நான் ஒரு ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் சென்னையில் மீட் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனாலும் பர்மிஷன் வாங்குறது வேற, நிஜமாக அந்த ஆட்கள் வர்றது வேற. அந்த ஆட்களோட கூடவே இருந்து அந்த 100 சோல்ஜர்ஸையும் 101வது சோல்ஜராக தூக்கின்னு வந்து ஏதாவது கட்டிக்கிட்டோன்னா வெட்டிட்டு தான் வருவார். ஷுவராக நம்பலாம். நமக்கு வந்து எப்போன்னா சில பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கும். ஸோ அவங்கள்தாவே அதை எடுத்து செய்வாங்க. அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு எஸ்ஜே சூர்யாவாக இருக்காங்க. நான் கேபி சார்ட்ட எப்படி இருந்தேனோ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அவங்க படம் இல்லை, அது நம்ம படம்னு இருக்கணும். அப்பதான் அந்த மாதிரியான உயரங்களை தொட முடியும். அந்த மாதிரியான உயரத்தை தொட்டு இப்படி இல்ல இன்னும் உயரத்தை தொடல சார். அவ்வளோ மகிழ்ச்சி. பாதையில தான் போயிட்டு இருக்கு. இன்னும் தொட வேண்டிய உயரம் பெருசா இருக்கு. இது ஒரு பாதை. நானும் கேட்டேன், என்ன வந்து அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எஸ்ஜே சூர்யாக்கு தான் சார் கொடுக்குறீங்க. இது ஒரு நல்ல சந்தோஷம் தானே. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெளுத்துக்கிட்டு இருப்பீங்க சார் வில்லனா. இல்ல இனிமே தான் வெளுக்கணும். இது ஒரு பாதை தான் அது. வில்லன் என்பது என் பாதையின் ஒரு வழி, இயக்குனர் என்பது என் பாதையினுடைய ஒரு வழி. நான் என்றைக்குமே இயக்குனர் ஆகணும்னோ வில்லன் ஆகணும்னோ இங்கே வந்ததில்லை. ஒரு மிகப்பெரிய கனவுகளோடு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். கில்லர்னு ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து நம்மளுடைய பாதை வேறு மாதிரி போயிடும். அதனால் இது எல்லாமே அந்த பாதையினுடைய பயணங்கள் தான். ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தது சரி, டைரக்ட் பண்ண சரி, வில்லனாக நடிக்கிறது சரி, எல்லாமே அந்த கனவை நோக்கி தான். கூடிய சீக்கிரம் அந்த கனவு நனவாகும். இதே மாதிரி இன்னொரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம சந்திப்போம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சுயசரிதைக்கான காலகட்டம் சார். நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் நம்ம திரைப்படங்களாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்துச்சுன்னா அதோடைய ஒன் லைன் என்னவா இருக்கும் சார்? ஐயா அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க. இன்னும் இப்போ வரைக்கும் வந்ததுக்கு ஒரு ஒன் லைன் இருந்தா இது வரைக்கும் அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை. ஒரு இப்படி சொல்லலாம், நான் அறிவாளியா திறமசாலியா அது எனக்கு தெரியாது, சின்சியரானவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி என்னோட கொடுக்கப்பட்ட வேலையை நான் சின்சியராக செஞ்சிருவேன். அவ்வளோதான். அதை 100% செஞ்சிருவேன். அவ்வளோதான். அண்ட் உண்மையிலேயே சார் தமிழ் ரசிகர்கள் சார்பாக ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் சினிமாவாக தான் உங்களை பார்க்குறோம். தமிழ் சினிமா, தென்னிந்திய சினிமா அப்படின்லாம் இல்லாமல் வேர்ல்ட் சினிமா பார்த்த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. பிகாஸ் யூ டெலிவர் வித் 100% ஆனஸ்டி. ஏன்னா உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாமே இட் ஹிட்ஸ் அஸ் ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. சித்ரா சாருக்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து ஒரு லெஜண்ட். எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வந்திருக்காருன்னா, அவர் வந்து கமல் சாரை வச்சு படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். மல்டி டேலண்டட் அண்ட் வெரி வெரி நைஸ் அண்ட் சிம்பிள் பர்சன். கிரேட் சோல். அதான் அவர் வந்து இவ்வளோ உயரங்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பெற்றுக்கிட்டே இருக்கார். அதோட இன்னொரு மகுடம் மாதிரி இந்த மாதிரி புது விருதுகள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிற ரியாஸ்க்கும் சிங்காரவேலன் சாருக்கும். நான் சிங்காரவேலன் சார் பேரை மட்டும் 2 தடவை சொல்கிறேன், போன விழாவில் விட்டுட்டேன். ஸோ அதனால் சிங்காரவேலன் சாருக்கும் அவங்க ரியாஸ் டாட்டர் எல்லாரும் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டீமாக அவ்வளோ நீட்டாக அவங்கவுங்களுக்கு டைமிங் கொடுத்து கரெக்டாக வர சொல்லி இவ்வளோ செலிப்ரிட்டிஸை சூப்பர்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்ரா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கீப் ராக்கிங். ஓதட்டோர செவப்ப அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும், நீ சிரிச்சாலே சில நேரம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.